இந்த நேரத்தில் அதிகம் பேசப்படுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள் சகோதரர்களே. புகாரியிலே 5101வது இலக்க செய்தியிலே வருகிறது. அபூ லஹப் இருக்கிறார், இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை பிரச்சாரம் செய்கிற முதல் கட்டத்திலே தப்பல் லக யா முஹம்மத், முஹம்மதே உமக்கு நாசம் உண்டாகட்டும் என்று மண்ணை வாரி வீசிய அபூ லஹப் நரகத்திலே இருக்கிற நேரம் அவருடைய குடும்பத்திலே ஒருவர் கனவிலே கண்டாராம், அவருடைய விரல்களுக்கு இடையிலே அவருக்கு ஒரு பானம் புகட்டப்படுகிறதாம். கேட்டாங்களாம் கனவுல, அபூ லஹபே உங்களுக்கு நரகத்தில் நிலைமை எப்படின்னு கேட்கும் பொழுதோ நான் எந்த நலவுகளையும் சந்திக்கவே இல்லை, ஆனால் திங்கட்கிழமை நாளையில எனக்கு 2 விரல்களுக்கு இடையிலான சொட்டு பானம் கொடுக்கப்படுது. எதற்காக தெரியுமா? முஹம்மது பிறந்தார் என்ற செய்தியை சுவைபத்துல் அஸ்லமியா சொன்னதற்காக நான் அவரை உரிமை விட்டேன் அல்லவா. அதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? நரகத்திலே திங்கட்கிழமையில் எனக்கு விரல்களுக்கு இடையினால் ஒரு பானத்தை புகட்டுகிறான் என்று சொன்னதாக புகாரியில் ஒரு செய்தி வருகிறது. அதை எடுத்து சொல்கிறார்கள். பார்த்தீர்களா, அபூ லஹப் இஸ்லாத்தின் விரோதி. ரசூலுல்லாஹ் பிறந்ததை ஞாபகப்படுத்தி அடிமையை உரிமை விட்டதற்காக அல்லாஹ்வே என்ன செய்கிறான்? நரகத்தில் தண்ணீர் கொடுத்து கண்ணியப்படுத்துகிறான் என்றா அந்த ரசூலுல்லாவுக்கு நாங்க பிறந்த தினம் கொண்டாடக்கூடாதான்னு கேட்கும் பொழுது அப்பாவி மக்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? ஏமாந்து விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, புகாரியிலே இந்த வாசக பகுதி வருவது உண்மைதான். புகாரியிலே 5101வது இலக்க ஹதீஸுக்கு கீழால் இந்த செய்தி வருவது உண்மைதான். இந்த ஹதீஸை பதிவு செய்த புகாரி இமாம் அதற்கு விளக்க உரை எழுதியவர் யார் தெரியுமா? ஷாஃபி மதுஹபை சார்ந்த முக்கியமான அறிஞர் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் எழுதுகிற பொழுது மிக தெளிவாக எழுதினார். இமாம் கஸ்ஸலானி ரஹிமஹுல்லாஹ் புகாரிக்கு இன்னொரு விளக்கம் எழுதியவர். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இமாம் ஐனி ரஹிமஹுல்லாஹ் புகாரிக்கு இன்னொரு விளக்கத்தை கொடுத்தவர்கள். இந்த 3 பேரும் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இது சஹீஹான பகுதி அல்ல. எது? ஹதீஸுக்கு கீழே உர்வத் இப்னு ஜுபைர் ஒரு தாபிஈ. யாரு? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் உர்வத் இப்னு ஜுபைர். அவங்க தான் சொல்றாங்க, அபூ லஹப அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவர் கனவிலே கண்டார். அடே, கபருடைய வேதனை நரகத்துடைய தண்டனை சம்பந்தமா சொல்றா யார் தான் சொல்லி தரணும்? அல்லாஹ் சொல்லி தரணும் அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தரணும். ஆனா இந்த செய்தியை சொல்றது யாரு? உர்வத் இப்னு ஜுபைர் சொல்கிறார். அவர் தாபி, நல்ல மனிதர். ஆனா எப்படி சொல்றார் தெரியுமா? அபூ லஹபுடைய குடும்பத்தில் ஒருவர் சொன்னார். யார் அவர் என்று இல்ல. அப்படி ஒரு செய்தியா தான் அது பதிவு செய்யப்பட்டிருக்குது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த 3 புகாரிக்கு விளக்கம் எழுதிய அறிஞர்களும் சொல்கிறார்கள், இது ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றும் இல்லை, இது சஹாபாக்களுடைய கூற்றின் அடிப்படையிலும் வாரதில்லை. இது என்ன? யாரோ ஒருவர் கனவுல கண்டு சொன்னது. ஒரு தாபியை சொல்றாருண்டா, இது முர்சல். இதுக்கு பேர் என்ன சொல்வோம்? முர்சல்னு சொல்வோம். முர்சலை பொறுத்தவரை அது பலவீனமான ஹதீஸ்ல வரக்கூடியது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமானது. அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமானது. மக்களுக்கு எது உண்மை போயின்னு தெரியாது, ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது பலவீனம் என்று சொல்பவர்கள் நாங்கள் அல்ல, ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பலவீனம் என்று வந்துவிட்டால் நிதானமாக சிந்திப்போம். அபூ லஹப் முஹம்மது பிறந்தார் என்பதற்காக சுவைபத்துல் அஸ்லமியாவை உரிமை விட்டது நியாயம்தான். ஏன் விட்டார் தெரியுமா? அன்றைய சமூகத்தில் பெண் பிள்ளைகள் என்றால் வெறுப்பார்கள். தந்த சகோதரனுக்கு ஒரு ஆம்புல புள்ள கிடைச்சிருக்கு என்று சந்தோஷத்தை உரிமை விட்டார். இது சிறந்ததா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்து கொண்டு சஃபா மலை குன்றுக்கு மேல் இருந்து கொண்டு நரகத்தை எச்சரிக்கை செய்கிற பொழுது முஹம்மதே உமக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அபூ லஹப் திட்டி தீர்த்த நேரம், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அது நாசமாகிவிட்டது என்று அல்லாஹ் கையைத்தானே பதுவா செய்தான். கை நாசமாகிவிட்டது. அந்த கையால பானம் கிடைக்குமா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஏன் சிந்திக்க கூடாது? சிந்தித்தால் நிச்சயமாக நான் நீங்கள் நேர்வழி வரலாம்.